அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாமக ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு தொடர்பாக அக்கட்சித் தலைவர் அன்புமணி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முதற்கட்டமாக 10 மாவட்டங்களுக்கான பொதுக்குழுவுக்கு அன்புமணி அழைப்பு விடுத்திருக்கிறார். அதனையும் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஒருங்கிணைந்த வருவாய் மாவட்ட அளவில் பொதுக்குழு கூட்டங்களை நடத்த உள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். பாமகவின் ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு தொடர்பான அறிவிப்பினை அக்கட்சித் தலைவர் அன்புமணி வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முதற்கட்டமாக 10 மாவட்டங்களுக்கான பொதுக்குழு கூட்டத்திற்கு அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முதற்கட்டமாக 10 மாவட்டங்களில் நடைபெறும் பொதுக்குழுவுக்கு அன்புமணி அழைப்பு விடுத்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். முதற்கட்டமாக 10 மாவட்டங்களுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள் இதில் அடங்கும்? இது பற்றிய முழு விவரங்கள் என்ன? வணக்கம். பாமகவில் டாக்டர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே கருத்து வேறுபாடு, மோதல் போக்கு நீடித்து வரக்கூடிய நிலையில் இன்றும் கட்சியில் சிலரை நீக்குவது, சிலரை சேர்ப்பது உள்ளிட்ட பணிகள் இருதரப்பிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் முதற்கட்டமாக 10 மாவட்டங்களில் பொதுக்குழு கூட்டம் நடத்தப்பட இருப்பதாகவும் 10 மாவட்டங்களுக்கும் தனித்தனியாக தேதிகள் அவர் அறிவித்திருக்கின்றார். இந்த 10 மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய பொதுக்குழுவிலும் தானே நேரடியாக பங்கேற்கப் போவதாகவும் அன்புமணி ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றார். இந்த மாவட்டத்தில், அதாவது 10 வருவாய் மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய மாவட்டம் முதல் கிளை வரை இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் அந்த கூட்டம், பொதுக்குழு கூட்டம் நடைபெறக்கூடிய தேதியிலே பங்கேற்க வேண்டும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இது எந்தெந்த மாவட்டம் என்று பார்க்கும்போது திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலம், தர்மபுரி ஆகிய 10 மாவட்டங்களில், அதாவது வரும் 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை இந்த பொதுக்குழு கூட்டம் மாவட்ட அளவில் நடைபெற இருக்கின்றது. எனவே சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் அனைவரும் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான இந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள மாவட்டங்களின் பொதுக்குழு கூட்டங்களுக்கான தேதிகள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுல முக்கியமான செய்தி என்னவென்றால், நாம் அறிந்த வரையில் பாமகவில் அன்புமணி தரப்பிலே விரைவில் பொதுக்குழு கூட்டப்பட இருக்கின்றது. எனவே அந்த மாநில அளவிலான பொதுக்குழு கூடுவதற்கு முன்னதாக மாவட்ட அளவில் பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி தன்னுடைய ஆதரவாளர்கள் மற்றும் தன்னுடைய தரப்பை பலப்படுத்தி கொண்டு அதன் பிறகு அவர் மாநில அளவிலான பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி கட்சி தன் பின்னால் தான் இருக்கிறது, பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் தன் பின்னால் தான் இருக்கிறார்கள் என்பதை தேர்தல் ஆணையத்தின் முன் நிரூபிப்பதற்கான ஒரு முன்னோட்டமாக இந்த நிகழ்வு பார்க்கப்படுகிறது. ஆனால் அவர்களது செய்தி குறிப்பிலே இந்த விவரங்கள் குறிப்பிடப்படவில்லை. 10 மாவட்டங்களில் பொதுக்குழு கூட்டம், மற்ற மாவட்டங்களில் பிந்தைய தேதிகளில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அறிவிப்பின் மூலமாக மேலும் பாமகவில் இந்த உட்கட்சி பூசல், உட்கட்சி மோதல் தீவிரமாகி இருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.